ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மனரம்யமாக இருக்க தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய சகோதரர்களின் ஜெபம் சிறப்பாய் நடைபெற்றதை காண கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்திலிருந்து புதன்கிழமை முதல் நமக்கு வேத பாடம் நடைபெறும். 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை உற்சாகம் ஊட்டத்தக்கதான பல ஒழுங்குகள் செய்யப்படுகின்றன. ஆகையினாலே நம்முடைய சபையில் வேத பாடம் ஒழுங்காய் நடைபெறும் என்பதை சந்தோஷத்தோடு அறிவித்துக் கொள்கிறேன். வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு காணப்பட்ட பிற்பாடு சிலர் அவரை உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகம் பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 17ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஸோ எல்லா இடத்திலும் உண்மையை நம்புகிறவர்களும் உண்டு, சந்தேகப்படுகிறவர்களும் உண்டு. இங்கேயும் சந்தேகப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதை சொல்லி கடைசியாக ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்று கேட்டால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், அவருடைய அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவர் கொடுக்கிறதான கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், இதோ அப்படிப்பட்டவர்களுக்கு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், there is not even a single day that the Lord will not be with you. உங்களோடு இல்லாத ஒரு நாள் கூட கர்த்தருக்கு இருக்காது. எல்லா நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷனும் போடுறார். என்று கேட்டால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராகணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஜனங்களை பரலோகத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தணும். இப்படி நம்ம செய்தோமான்னு சொன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இது அவர் இப்படி சொல்றதுக்கு என்ன இருக்குது அவருக்கு? அவர் சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராங்க. நம்முடைய ஊழியமே, கிறிஸ்தவன் என்று சொன்னால் கர்த்தரை அறிவிக்கிறவன் என்ற அர்த்தம், கர்த்தரை போல வாழ்கிறவன் என்ற அர்த்தம். அதை செய்ய இந்த நாளிலே தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அப்படி செய்யும் பொழுது அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி எங்களோடு இருப்பீர் என்று அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களால் இயன்ற அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அறிவிக்க, ஜனங்களை சீஷராக்க எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். God bless you abundantly again and again and again